இந்த கருத்து கணிப்பின்படி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 378 தொகுதிகளில் வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 335 தொகுதிகளை கைப்பற்றும். காங்கிரசுக்கு 37 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். எனவே இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கோட்டை விடுகிறது காங்கிரஸ். இதுல முக்கிய செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் அதிமுகவுக்கு இணையாக பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்தில் வருகிறது என்பதுதான். கேரளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி முந்துகிறது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் மார்ச் 4ஆம் தேதி பிரதமர் மோடி உரை நிகழ்த்தி கொண்டிருந்த அதே தருணத்தில் இந்தியா டிவி மற்றும் CNX நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு வெளியானது. இந்த கருத்து கணிப்பு இந்த ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 23ஆம் தேதி வரை 543 மக்களவை தொகுதிகளிலும் நடத்தப்பட்டது. மொத்தம் 1,62,900 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 84,350 பேர் ஆண்கள், 78,550 பேர் பெண்கள். இந்த கருத்து கணிப்பின்படி மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 378 தொகுதிகளில் வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 335 தொகுதிகளை கைப்பற்றும். திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணிக்கு 98 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். தமிழகத்திலும் கேரளத்திலும் மாபெரும் சர்ப்ரைஸ் காத்திருக்கிறது. இனி மாநில வாரியாக கருத்து கணிப்பு முடிவுகளை பார்ப்போம். ஆந்திர பிரதேஷ் மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 25. இந்த ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான OSR காங்கிரஸ் அதுக்கு 15 தொகுதிகள் கிடைக்கும். தெலுங்கு தேசம் கட்சிக்கு 10 தொகுதிகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு சொல்லுகிறது. சோ இந்த தேர்தலை பொறுத்தளவுல ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் டெசிமேட் ஆன நிலையில இந்த முறை 10 தொகுதிகள் வரை அவர் வெற்றி பெறுவார் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அருணாச்சல் பிரதேஷ் மொத்த தொகுதிகள் 2, அந்த 2ஐயும் பிஜேபி அள்ளும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அஸ்ஸாம்ல மொத்த தொகுதிகள் 14, இதுல பிஜேபி மட்டும் 10 தொகுதிகளில் வெற்றி பெறும். அஸ்ஸாம் கணபரிஷத் ஒரு தொகுதி, UPPL கட்சி ஒரு தொகுதி, காங்கிரஸ் ஒரு தொகுதி, AIUDF ஒரு தொகுதியில் வெற்றி பெறும். இந்த AIUDF அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய கட்சி. காங்கிரஸுக்கு ஒரே ஒரு தொகுதி தான் கிடைக்கும். மற்ற இந்த இரண்டுமே NDAவில் வரக்கூடியது. சோ அப்படின்னா NDAவுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 தொகுதிகள் வரை கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற காங்கிரஸ் உட்பட மற்ற கட்சிகளுக்கு மொத்தம் 2. பீகாரை பொறுத்தளவுல மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 40. இதுல பிஜேபி 17 தொகுதிகளில் வெற்றி பெறும். ஐக்கிய ஜனதா தளம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் 12 தொகுதிகளில் வெற்றி பெறும். அப்புறம் NDAவில் அங்கத்துவம் வகிக்கக்கூடிய லோக் ஜன்சக்தி ராம்விலாஸ் கட்சி அது 3 தொகுதிகளில் வெற்றி பெறும். ராஷ்டிரிய லோக் ஜன்சக்தி கட்சி பசுபதி குமார் பரஸ், இவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய சகோதரர், அவருடைய கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைக்கும். ஜிதன் ராம் மாஞ்சியினுடைய ஹிந்துஸ்தானி அவாமி மோர்ச்சாவுக்கு ஒரு தொகுதி கிடைக்கும். RLM கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைக்கும். லாலுனுடைய RJDக்கு 4, காங்கிரசுக்கு 1. சோ இப்ப NDAவுக்கு எவ்வளவு கிடைக்கும், இண்டி கூட்டணிக்கு எவ்வளவு கிடைக்கும்னா, இந்த RJDக்கு உண்டான 4 பிளஸ் காங்கிரஸ் 1 5, இந்த 5 மட்டும்தான் இண்டி கூட்டணிக்கு கிடைக்கும். 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளில் NDA வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. சத்தீஸ்கர் மொத்த தொகுதிகள் 11, இல்ல பிஜேபி 10 தொகுதிகளில் வெற்றி பெறும், காங்கிரஸ் ஒரு தொகுதியில் வெற்றி பெறும். கோவா மொத்த தொகுதி 2, 2க்கு 2லும் பிஜேபி வெற்றி பெறும். குஜராத் மொத்த தொகுதிகள் 26, குஜராத்ல யாரும் கேட்க வேண்டாம், 26க்கு 26 பிஜேபி வெற்றி பெறும். அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முடிவு. அதே போல ஹரியானால 10 தொகுதி, அந்த 10க்கு 10 NDA வெற்றி பெறும். ஹிமாச்சல் பிரதேஷ் மொத்தம் 4, 4க்கு 4 பிஜேபி வெற்றி பெறும். ஜார்க்கண்ட்ல மொத்தம் 14 தொகுதிகள், அதுல பிஜேபி 12 தொகுதிகளும், ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் பார்ட்டி ஒரு தொகுதியிலும், JMM ஒரு தொகுதியிலும் வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது.
இல்ல ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் யூனியன், அது என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி. என்டிஏல இருந்து போனாங்க வந்தாங்க இப்படியே இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால இந்த முறை அவர்கள் என்டிஏல தான் அங்கத்துவம் வைப்பார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த கணக்குல பார்த்தால் ஜார்க்கண்ட்ல 14ல 13 என்டிஏ, ஜேஎம்எம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. அப்புறம் கர்நாடகால மொத்தம் இருக்கிற தொகுதிகள் 28. 28ல பிஜேபி மட்டுமே 22 தொகுதிகளில் வெல்லும். பிஜேபியோடு இப்போது கூட்டணி வைத்திருக்கக்கூடிய செக்குலர் ஜனதா தளம், அதுக்கு 2 தொகுதிகள் கிடைக்கும். மீதி 4 தொகுதிகளில் காங்கிரஸ் வெல்லும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. 28ல 24 என்டிஏக்கு, 4 காங்கிரஸ். கேரளால மொத்தம் 20 தொகுதிகள். இந்த 20ல காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அதுக்கு 11 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு 6 தொகுதிகளும், பிஜேபிக்கு 3 தொகுதிகளும் கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. இப்போ இந்த கூட்டணி இதை இன்னும் பிரேக்கப்போட பார்த்தோம்னா, இன்னும் உடைச்சு நம்ம பார்த்தோம்னா, காங்கிரசுக்கு 7 தொகுதிகள் கிடைக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4, பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 தொகுதிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 1, கேரள காங்கிரஸ் மானி பிரிவு அதற்கு 1, இந்திய யூனியன் முஸ்லிம் லீகுக்கு 2, ரெவல்யூஷனரி சோசியலிஸ்ட் பார்ட்டிக்கு 1, அப்புறம் அதர்ஸ் 1. முதல் தடவையா பிஜேபி கேரளத்தில் ஸ்கோர் பண்ண போகிறது. இதுவரைக்கும் ஒரு தொகுதி கூட ஜெயிச்சது இல்லை. வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை 3 தொகுதிகளில் ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. இது ரொம்ப பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலா கேரளால 3 தொகுதியை பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னா அது எதை காட்டக்கூடியது அப்படின்னா, தெற்கில் பிஜேபி ஒரு மாபெரும் எழுச்சியை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத உத்தரவாதமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கேரளால கடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே எல்லா தேர்தலையும் பிஜேபி டபுள் டிஜிட் பெற்று வருகிறது, டபுள் டிஜிட் வாக்குப்பதிவை பெற்று வருகிறது. ஆனா அதே நேரத்தில் ஒரு சீட் கூட ஜெயிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து வந்தது. இப்போ அந்த வாக்குப்பதிவுக்கும் சீட்டுக்கும் இடையிலான ஒரு ஈக்குவேஷன் இப்பதான் செட் ஆக போகிறது என்பதை இந்த கருத்து கணிப்பு இண்டிகேட் பண்ணுகிறது. சரி, மத்திய பிரதேஷ்ல மொத்தம் 29 தொகுதிகள், 29க்கு 29 பிஜேபி ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. எப்படி குஜராத்ல 26க்கு 26 அது போல. அப்புறம் மகாராஷ்டிரா இந்தியாவில் மிகப்பெரிய 2வது மாநிலம், அதாவது மக்களவை தொகுதிகளை பொறுத்தளவுல. முதல் மாநிலம் யூபி, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. இப்போ இந்த மகாராஷ்டிராவில் இருக்க 48 தொகுதிகளில் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 25 தொகுதிகள் கிடைக்கும். அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு 4 தொகுதிகள், ஷிண்டே தலைமையிலான சிவசேனைக்கு 6 தொகுதிகள், இது போக உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனைக்கு 8 தொகுதிகள், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசுக்கு 3, காங்கிரசுக்கு 2. இப்ப இதை நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா, இந்த இண்டி கூட்டணி சைட்ல உத்தவுக்கு 8, சரத்பவாருக்கு 3, 11, அப்புறம் காங்கிரசுக்கு 2, 3. மொத்தம் 13 தொகுதிகள் இண்டி கூட்டணிக்கு கிடைக்கும். இந்த 13 போக 35 தொகுதிகள் மகாராஷ்டிரத்துல என்டிஏவுக்கு கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. மணிப்பூர்ல மொத்தம் 2 தொகுதிகள், அந்த 2ல 1 பிஜேபி 1 காங்கிரஸ். மேகாலயா டோட்டலா 2 சீட்டு, அந்த 2 சீட்டும் நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டிக்கு கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. இந்த என்பிபி அப்படிங்கிறது என்டிஏல இருக்கக்கூடிய கட்சி. இது மேகாலயாவை சேர்ந்த கட்சி. இது முன்னாள் சபாநாயகர் PS சங்மா ஆரம்பிச்ச கட்சி. இப்போது அந்த கட்சியுடைய தலைவராக சங்மாவுடைய மகன் கோன்ராட் சங்மா இருக்கிறார். அப்படின்னா என்டிஏவுக்கு 2 தொகுதி மேகாலயாவில் கிடைக்கிறது என்று நாம் கொள்ள வேண்டும். மிசோரம்ல ஒரே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி ஜோரம் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்டுக்கு கிடைக்கும். நாகாலாந்துல மொத்தம் ஒரே ஒரு தொகுதி, அது நேஷனலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ப்ரோக்ரசிவ் பார்ட்டிக்கு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. அந்த கட்சி என்டிஏல தான் இருக்கு. என்டிஏவுக்கு ஒரு தொகுதி. ஒடிஷால 21 தொகுதிகள், அதுல பிஜேபிக்கு 10 தொகுதிகளும்
பிஜு ஜனதாதளுக்கு 11 தொகுதிகளும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. பஞ்சாப்ல மொத்தம் 13 தொகுதிகள். இதுல ஆம் ஆத்மிக்கு 6, காங்கிரசுக்கு 3, பிஜேபிக்கு 3, சிரோன்மணி அகாலிதளுக்கு 1 இந்த அளவுக்கு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. இது என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, காங்கிரசினுடைய எண்ணிக்கையும் பிஜேபியுடைய எண்ணிக்கையும் சம உயரத்தில் இருக்கின்றன. காங்கிரசுக்கு 3 சீட்டு கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. பிஜேபிக்கு 3 சீட்டு, சிரோமணி அகாலிதளுக்கு 1 சீட். அப்படின்னா இப்ப பஞ்சாப்ல ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கி பிஜேபி போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னால பஞ்சாப்ல பிஜேபியோட பிரசன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னைக்கு காங்கிரசுக்கு சமமான அளவுக்கு பிஜேபி வளர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. ராஜஸ்தான்ல 25 தொகுதி, 25க்கு 25 பிஜேபி அள்ளும். சிக்கிம் டோட்டலா ஒரே ஒரு தொகுதி. அந்த சிக்கிம்ல இருக்கக்கூடிய மாநில கட்சியான எஸ்கேஎம் கட்சிக்கு அந்த ஒரு தொகுதி கிடைக்கும். தெலுங்கானாவுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 17. இல்ல காங்கிரசுக்கு 9 தொகுதிகள், பிஜேபிக்கு 5 தொகுதிகள், பாரத் ராஷ்டிரிய சமிதிக்கு 2 தொகுதிகள், மஜ்லிஸ் கட்சிக்கு 1 தொகுதி கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. ஆக தெலுங்கானால அந்த பிஆர்எஸ் பிஜேபி முந்துகிறது. போன தடவை பிஜேபி 4 தொகுதிகள் வென்றிருந்தது, இந்த தடவை 5 தொகுதி. சோ சென்ற முறையை காட்டிலும் அவங்க பெட்டர் பண்றாங்க. அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய மாநில கட்சியாக இருந்த பிஆர்எஸ் பிஜேபி முந்துகிறது. திரிபுரால மொத்தம் 2 தொகுதிகள், 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கிறது. சோ அங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 0வை நோக்கி போகிறது அப்படின்னு தெரிகிறது. அப்புறம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேஷ் மொத்த தொகுதிகள் 80. அந்த பிஜேபிக்கு மட்டும் 74 தொகுதிகள் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. பிஜேபியினுடைய கூட்டணி கட்சியான அப்னாதளுக்கு 2, இன்னொரு கூட்டணி கட்சியான ஆர்எல்டிக்கு 2, சமாஜ்வாதி பார்ட்டிக்கு 2. அப்படின்னா இதனுடைய பொருள் என்ன? யூபியில இந்திய கூட்டணிக்கு மொத்தம் 2 தொகுதி கிடைக்கும். மீதி இருக்கிற 78 தொகுதிகள் என்டிஏ வசம் ஆக போகின்றன. அதுதான் இதனுடைய பொருள். சரி, உத்தரகண்ட்ல மொத்தம் 5 தொகுதிகள், 5க்கு 5 பிஜேபி அள்ளும். இதுதான் கருத்து கணிப்பு கூறுகிறது. வெஸ்ட் பெங்கால்ல மொத்தம் 42 தொகுதிகள். இந்த 42ல திரிணாமுல் காங்கிரசுக்கு 21 தொகுதிகளும், பிஜேபிக்கு 20 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 1 தொகுதியும் கிடைக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. இதுல சென்ற முறை திரிணாமுல் காங்கிரஸ் 22 தொகுதிகளில் வென்றிருந்தது. இந்த தடவை 1 குறைகிறது. சென்ற முறை 18 தொகுதிகள் வென்றிருந்த பிஜேபி இந்த முறை 20 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறது. 2 தொகுதி பிஜேபிக்கு கூடுதலாக கிடைக்க போகிறது. அதுக்கு அடுத்தது அந்தமான் அண்ட் நிக்கோபார், மொத்தம் 1 தொகுதி. அந்த 1 தொகுதி பிஜேபிக்கு செல்லும். சண்டிகர் மொத்த தொகுதி 1, அது பிஜேபிக்கு. தாத்ரா நாகர் ஹவேலி, டமன் அண்ட் டையூ மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 2, அந்த 2க்கு 2 பிஜேபி ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. ஜம்மு காஷ்மீர் மொத்தம் 5, 5ல பிஜேபிக்கு 2 கிடைக்கும். மீதி 3 தொகுதி ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி, அதாவது தேசிய மாநாட்டு கட்சி, ஃபரூக் அப்துல்லாவுடைய கட்சி, அதற்கு கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. லடாக்ல 1 தொகுதி, அந்த 1 தொகுதி பிஜேபிக்கே கிடைக்கும். லட்சதீப்ல ஒரே ஒரு தொகுதி, அந்த தொகுதியை காங்கிரஸ் அள்ளும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. டெல்லியில மொத்தம் 7 தொகுதிகள், 7க்கு 7 பிஜேபி ஸ்வீப் பண்ணும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. இப்போ நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கிற தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி, அதற்கு வருவோம். தமிழ்நாட்டில் இந்த கருத்து கணிப்பு ஒரு ஃபுல் பிரேக்கப்போடைய கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மொத்த தொகுதிகள் 39, அதுல டிஎம்கே 20, ஏடிஎம்கே 4, பிஜேபி 4, காங்கிரஸ் 6, பாட்டாளி மக்கள் கட்சி 1, அதர்ஸ் 4. ஸோ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சம உயரத்தில் இருக்கின்றன. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இல்ல இன்னொன்று, பிஎம்கே இன்னும் எந்த கூட்டணிக்கு போறதுங்கிறது முடிவெடுக்கல. பேச்சுவார்த்தை கூட மறைமுகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது.
இந்த நிலையில பிஎம்கேக்கு ஒரு தொகுதி கொடுத்திருக்காங்க. ஒருவேளை பிஎம்கே எந்த கூட்டணியை நோக்கி போகிறதோ அப்ப அந்த கூட்டணியுடைய கை ஓங்கலாம். அப்ப அதுக்கேற்றபடி அந்த சூழ்நிலையில இந்த ஃபிகர்ஸ் மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இது தவிர்த்து பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரியில ஒரே ஒரு தொகுதி, அந்த ஒரு தொகுதி பிஜேபிக்கு, என்டிஏவுக்கு என்று கருத்து கணிப்பு கூறுகிறது. அப்போ இந்த பாண்டிச்சேரியும் சேர்த்து பார்த்தால் பிஜேபிக்கு 5 தொகுதிகள் கிடைக்கும், அதிமுகவுக்கு 4 தொகுதிகள் கிடைக்கும். அப்படித்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்போ டோட்டலா 543 தொகுதிகள்ல என்டிஏவுக்கு 378 தொகுதிகளும், இண்டி கூட்டணிக்கு 98 தொகுதிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்த்து, அதாவது திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா அது தனியா ஒரு 67 எண்ணிக்கை வருகிறது. இப்ப இவற்றையெல்லாம் சமிங்க பண்ணால் வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 378 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது உறுதியாகிறது. இதுல ஆளும் பிஜேபி மட்டும் 335 தொகுதிகளை கைப்பற்றும். காங்கிரசுக்கு 37 தொகுதிகள் மட்டுமே கிடைக்கும். எனவே இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கோட்டை விடுகிறது காங்கிரஸ். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி 98 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும். அதாவது 100 தொகுதிகளுக்கும் குறைவாகவே இண்டி கூட்டணி வெற்றி பெறும். அதே நேரம் என்டிஏவோ 400 தொகுதிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதை இன்னொரு விதமா இன்டர்பிரட் பண்ணால் பிஜேபி எனும் ஒரு கட்சி பெறும் தொகுதிகளில் 3இல் 1 பங்கைத்தான் இண்டி எனும் கூட்டணி பெறப்போகிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கும் இண்டி கூட்டணிக்கும் இடையில் நிற்கக்கூடிய பெரிய மாநில கட்சிகளான மம்தாவுடைய திரிணாமுல் காங்கிரஸ், ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம், நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் ஆகிய கட்சிகள் சேர்ந்து 67 தொகுதிகளில் வெற்றி பெறும். இந்த 67ல சில சுயேட்சைகளும் அடங்குவார்கள். இதுல முக்கிய செய்தி என்னவென்றால், தமிழகத்தில் அதிமுகவுக்கு இணையாக பாரதிய ஜனதா கட்சி 2ஆம் இடத்தில் வருகிறது என்பதுதான். கேரளத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி முந்துகிறது. தெற்கிலும் சாதிக்க போகிறது பிஜேபி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.